கர்மங்களை குறைக்கும் 21 ரிஷிகளின் தவ சக்திகள் பெற்ற அபூர்வ பூ கிடைத்தால் விட்டுவிடாதீர்கள். சில மனித அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் இப்பூவியில் இருக்கப் போய்தான் நாம் நம்மை மீறிய இறை சக்தியை நம்புகின்றோம். 21 ரிஷிகள் தங்களின் தவ வலிமைகளை வரமாக கொடுத்து மகா சக்திகளோடு உருவாகி இருக்கும் இந்த நாகலிங்க பூ என்பார்கள். வெகு சில சிவாலயங்களிலும் குறைவான இடங்களிலும் தென்படும் இந்த நாகலிங்க மரம் தெய்வீக சக்தி படைத்துள்ள அற்புத மரமாக புராணங்கள் கூறுகிறது. இதன் பூக்கள் பூதகணங்களோடு ஆதிசேஷன் மீது சிவலிங்கம் இருப்பது போல பிரம்மாண்டமான வடிவமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு உகந்ததாகும். இந்த பூவை பறிக்கும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி பறிக்க வேண்டும். 21 பூக்களை கொண்டு வந்து சிவனுடைய திருவடியில் வைத்து மனதார பிரார்த்தித்துக் கொண்டு 21 ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க நம் எப்பேற்பட்ட கர்ம பாவங்களும் குறைந்து செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. நாகலிங்க பூக்களை சிவன் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் செய்வது அளப்பரிய நன்மைகளை கொடுக்கும். ஒரே மரத்தில் ஒரு கிளையில் கொத்து கொத்தாக பூக்கும் இந்த அபூர்வ பூக்களுடன் மரத்தை கண்டு தரிசிப்பதே கைலாயம் முழுவதும் தரிசனம் செய்த புண்ணியம் உண்டாகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை அறிய ஆன்மீகம் பிளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.